ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஸ்ரீஷனை காமிக்கிறாங்க. அவங்க வந்ததுமே பாஸ் இப்படி உங்களோட வெட்டிங் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு உங்கள் ஒய்ஃபோட அப்படின்ற சைட் அங்கே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ எப்பயுமே மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பான். அவன் ஃபேஸில் வந்து ஒரு மார்க் இருக்குது, அதை கவர் அப் பண்ணுறதுக்காக தான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இங்கே வந்துட்டுருக்கா. அங்கே வந்துட்டு அவளுக்கு கால் வருது. இவ ஒரு கம்பெனியோட சிஇஓவே இருக்கா. என்ன மேடம் உங்களோட அப்பாவோட கம்பெனியோட சேர்ந்து கான்ட்ராக்ட் நம்ம ரெனியூ பண்ணணும் சொன்னதுமே அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அவங்க மதர் எல்லாருமே சேர்ந்து அவங்க பொண்ணுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவளோட நேம் வந்து ஜியா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே இதுக்காக நீங்கள் வந்துட்டு இருக்க, உனக்கு தான் வந்துட்டு அந்த ஜி ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, நீ மூட்டை முடிச்சதா கட்டிட்டு கிளம்புன்னு சொன்னதுமே ஒரு 70 வயசு கிழவனை போய் நீங்கள் வந்துட்டு எனக்காக வந்துட்டு பார்ப்பீங்களா, நான் கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவமாயிட்டு இருக்கா. இப்போ 4 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன், நீங்கள் வந்துட்டு என்ன தைரியத்தில் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உன்ன மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்டுக்கு இப்படி வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே பெஸ்ட்டான விஷயம் தான், மரியாதை நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் உங்கள் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எந்த உறவுமே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை அவங்க கூட எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது, நீங்கள் கான்ட்ராக்டை ரெனியூ பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறா. பேசாமல் அந்த ஜி ஃபேமிலியவே போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட நேரடியாக இந்த மேரேஜை வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஏகப்பட்ட கார் எல்லாமே வந்துடுது. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்காகவா இவ்வளோ பெரிய கிராண்டான வெல்கம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. சரி ஓகே நேரடியாகவே போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே அவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போகிறா. அங்கே போனாங்க நம்ம ஹீரோ அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ பாட்டு அங்கே உள்ளே தூங்கினதுமே சார் இப்படி மேடம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து எழுப்பி போகிறேன்னு சொன்னதும் அப்போ அவளை அவன் பார்த்துட்டு இல்லை வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை அங்கே உள்ளே தூக்கிட்டு போனதுமே ரொம்பவே ஷாக் ஆகிருது. அங்கே நம்ம எல்லாருக்குமே என்னடா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கேர்ள் இவர் வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கனவுல யார் கூட சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவள் டக்குன்னு அரண்டடிச்சு எந்திரிச்சிட்டு எப்படி வந்துட்டு அந்த இடியட் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நான் இப்போ வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்படி எங்கேயாச்சும் போய் ஆகணுமேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறவேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. 70 வயசு கிழமையும் கூட எனக்கு மேரேஜ்னு சொன்னாங்க, அந்த கோமால வேற இருக்காருன்னு சொல்கிறப்ப இந்த பாரு வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே இருக்குன்ட்டுன்னு சொல்கிறப்ப அங்கே அதை வாங்கி பார்த்துட்டு ஆமாம் நீ தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட், அப்போ இது என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ இப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கியோ அது என்னோட தாத்தா தான், அவரால் தான் நம்மளுக்கு இப்போ மேரேஜே ஆகிட்டுருக்கு, ஒருவேளை நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த லக்கில் வந்துட்டு அவருக்கு வந்து சுயநினைவுமே வரலாமே, ஸோ வந்துட்டு நம்ம இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை, நான் இப்போ வந்துட்டு 4 மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கேன், நீ அடுத்தவங்களோட குழந்தைக்கு வந்துட்டு எப்படி வந்து அப்பாவாக இருப்ப அப்படின்றத செட் அவள் கேட்குறா. அப்போ ஒரு விஷயம் அவள் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு வந்துட்டு அந்த மார்க் எல்லாமே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே நைட்டில் வந்து இருந்ததுனால அங்கே வந்துட்டு காணாமல் போயிருக்கு. ஸோ வந்துட்டு இது நிரந்தரமாக இருக்காது, கொஞ்ச நாளில் திரும்ப வந்திருக்குன்னு அங்கே டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவனுக்கு அங்கே கால் வேறு வந்திருக்கு, ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அங்கே ஃபாரினுக்கு அவன் ட்ரிப்புக்காக கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே மாஸ்கேமே எடுத்துகிட்டு போயிருக்கான். ஹீரோயின் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கணுன்றதுக்காக இந்த மேரேஜவே இவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன், பேபி வந்துட்டு உன்னோட தான் இருந்தா என்ன, நீ எனக்கு தானே சொந்தம்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அடுத்த உன்னோட பிள்ளைக்கு நீ அப்பாவா இருக்குன்னு சொல்றியான்னு கேட்டதும் இருந்துட்டு போட்டுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃப்ரீயாக ஒரு சைல்டு கிடைக்கிறப்ப என்ன வந்துட்டு பெருசாக வந்து தப்பாக இருக்க போதுன்னு சொன்னதும் ஆளுங்களுக்கு தெரிஞ்சால் ஓ மானமே கப்பல் ஏறி போயிடும், அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பாவா இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதான், உன்னோட எனர்ஜியை நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நீ இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க ஜியாவுமே வந்துட்டு இங்கே பாருங்களேம்மா இவளுக்கு வந்துட்டு எப்படி ஒரு குடுப்பனன்னு எவ்வளோ கிராண்டாக அங்கே வெட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஜெலஸ் ஆனதும் ஏன் நீ இதுக்கெல்லாம் போய் ஜெலஸ் ஆகிட்டு இருக்க, இவ்வளோ கிராண்டாக வெட்டிங் ஆகி என்ன பண்ண போகுது, ஹோமாவில் இருக்க ஒரு 70 வயசு கிழவனை மேரேஜ் பண்ணி அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே உள்ளே என்ட்ரானதுமே அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு 4 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்களாம், அப்படி இருந்து இவர் ஏன் போய் வந்து மேரேஜ் பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ கடவுளை இங்கே பாருங்கள் என்ன நடக்குது, இவர் கூட சேர்ந்து மேரேஜ் நடக்குது, அதை தாத்தா கூட கிடையாது, நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, உல்ட்டாவாக போயிட்டுருக்கு, இவர் கூட சேர்ந்து எனக்கு தானே மேரேஜ் நடக்கணும், இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது.
அங்க ஹீரோயினையுமே மேரேஜுக்காக வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓடி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். அங்கே வந்து கிஸ் பண்ண போகும்போது அந்த ஜியா வந்துட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இவ 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, யார் கூடயும் சேர்ந்து நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, அந்த குழந்தையோட அப்பா யார் கூடன்னு கூட தெரியாது இவளுக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஆமாம் நீ சொல்கிற எல்லாமே உண்மைதான், ஆனால் இந்த பேபி வந்துட்டு இவரோடது தானேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருந்தாங்க இருக்க எல்லாருக்குமே. அதனால தான் இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரா, இல்லைனா வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த லேடியை போய் மேரேஜ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. அங்கே வந்துட்டு வேணுக்குனே தான் சொல்லியிருக்கா, இவன் வந்துட்டு இது ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லட்டும்னு சொல்லிட்டு. பட் அவன் உள்டாவா ஆமா அன்னைக்கு நைட்டு வந்து ஒன்றா இருந்தது நான் தான், இது என்னோட பேபி தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கே ஷாக் ஆகிருது. இவே இதுக்காடா இப்படி போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நான் வேற ஒரு பர்சன் கூட எல்லாம் அனுப்பி விட்டேன் இவ்வளோ அப்படின்றத சொல்லிச்சேக்கா. இல்லை இவ போய் சொல்லிச்சேக்கா, இவ வந்துட்டு வேற ஒருத்தையும் கூட தான் போய் இருந்தா, இவ வந்து தப்பானவன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறப்ப அவன் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டான். இப்போ அங்கே வந்துட்டு கோமாயிட்டு நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் அப்படின்றத சொல்ல வரும்போது அவங்க அம்மா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உண்மையை உளறிவிழாலோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, இதை வந்துட்டு பெருசு பண்ணாமல் இதை சார்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, உங்களுக்கு எனக்குமே எந்த உறவுமே கிடையாதுன்னு சொன்னதும் அவளுக்கு உங்களுக்குமே எந்த உறவு இல்லைனா நீங்கள் இதுக்காக இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வெளியே போக சொல்லிடுறான். பிறகு என்னோட ஒய்ஃபை நான் கிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ஃபோர் ஹெட்டில் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ரூம்க்கு நைட்டு கூட்டிகிட்டு வந்ததுமே இப்போ எதுக்காக நீ வந்து அங்கே போய் சொன்ன, ஒருவேளை அன்னைக்கு நைட்டு என் கூட சேர்ந்து இருந்தவனே நீ தானா, இந்த குழந்தை உன்னோட தானான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டான். நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன் அப்படின்றத சொன்னதும் சும்மா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அங்கே மேரேஜ் வந்துட்டு ஸ்டாப் ஆகிருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நீ வந்துட்டு எப்பயுமே உன்னோட ஃபேஸை ஏன் வந்துட்டு கவர் பண்ணிட்டுருக்க, எப்பயுமே பார்க்க ரொம்ப அக்லியாக இருப்பியா அதனால தானா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே இவன் ரொம்ப ஷாக்காய் போயிடுறா. நீ வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாது, நம்ம 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிருச்சு, ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும், நீ அதனால் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக உனக்கு சொந்தமாக இருக்க மாட்டேன், என்னோட டேஸ்ட் வந்து வேறு, ஒருவேளை நீ அக்லியாக இருந்தேன்னா உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து நான் ஏன் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு தள்ளி போய் இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சுல அப்புறம் ஏன் என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் கரெக்ட் தான், அப்போ நம்மளுக்கு வெட்டிங் நடக்கணும்லன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்றா. மரியாதை என்கிட்ட பேசிக்கோ, உன் கூட எல்லாம் சேர்ந்து நான் இருக்க மாட்டேன், எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதும் மேரேஜ் என்னமோ வந்துட்டு இங்கே பண்ணிட்டு வந்துட்ட, பட் டைவர்ஸ் அதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க முடியாது, ஓ இஷ்டத்துக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு வேணா எனக்கு தெரியாதுன்றப்ப உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட போய் நான் வந்துட்டு ஏன் இருக்கணும், கண்டிப்பாக வந்துட்டு நான் மேரேஜ் எல்லாம் உன்னை வந்துட்டு பண்ணிக்க முடியாது அப்படின்றதவ சொன்னதுமே என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, மேரேஜ் தான் ஆயிருச்சேன்னு சொன்னதுமே அப்போ எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னாலுமே அதையுமே வந்துட்டு அங்கே வந்து முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நான் கண்டிப்பாக உன்ட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் பேசிட்டே அவன் பக்கத்தில் வர்றான், ஏதோ சாட்டையை எடுத்துட்டேவும் அப்படியே டக்குன்னு அவன் எங்கள் மயக்கமாயிடுறான். அவன் ரொம்ப பயந்து போயிட்டு என்ன வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, எந்திரி அப்படின்றத சொல்றா. பட் அவன் எந்திரிக்கவே மாட்டான். ஐயோ கடவுளை இவனுக்கு என்னாச்சு, கல்யாணம் முடிச்சு வந்ததுமே ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஏன் மேலே பழியில விழுந்துரும்னு சொல்லிட்டு அங்கே வேமா போயிட்டு பக்கத்தில் எந்திரின்னு சொன்னாலுமே இவன் டக்குன்னு பிடிச்சாங்க அவ்வளோ கிஸ் பண்ணதுமே அடப்பாவி நடிக்க வடா செய்யறன்னு சொல்லிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அந்த மாஸ்க் வந்துட்டு கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வாவ் பார்க்க நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு அப்படின்றத சொன்னதுமே அங்கே வேமா போயிட்டு அவன் கண்ணாடியை பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த தழும்பு வந்துட்டு மறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே இதுக்கு முன்னாடியுமே டாக்டர் சொல்லியிருக்காரு டைம் அவ கூட ஒன்றா இருந்தப்ப ஜஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த தழும்பு மறையும், அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுக்குது இவ்வளோ இப்போ கிஸ் பண்ண வசதான் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ தாத்தாவை பார்க்க போகிறேன், உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீ சொல்லு அப்படின்றத சொன்னதுமே நான் அவனை பார்த்தே சிரிச்சிட்டு இருக்கா. வேமா இவங்க வெளியே போகும்போது அவங்க அசிஸ்டன்ட்டுமே பாஸ் பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் தூங்கி இருந்துருச்சா, அங்கே ஏகப்பட்ட மெய்டுங்களை கொண்டு வர்றாங்க எல்லா திங்ஸையுமே. அதெல்லாமே பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் சொன்னது, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜுவல்லரிஸ் அங்கே வந்துட்டு ஃபேஷன் டிசைனர் பண்ண ட்ரெஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காரு, உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் மேடம் அப்படின்றத சொன்னதும் இவன் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கான்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே உங்கள் மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டுருக்கா, எதுக்காக என்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவன் வந்துட்டு கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளும் போது வேமா வந்துட்டு அவன் பிடிச்சவங்க காப்பாற்றிடுறான், பார்த்து வா அப்படின்றத சொல்கிறப்ப அந்த குட்டி பாப்பா அங்கே சிரிச்சுட்டே கத்தும் போது அப்போ அங்கே அவங்க பிரதர் ஹான் வந்துட்டு கோவப்பட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான், என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்கான்னு இப்போ பிடிச்சி தள்ளி விட்டது இல்லை, அவங்க கீழே விழுந்துருந்தா இந்த குடும்பத்தோட வாரிசுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க, ஆனால் இது அவனோட சொந்த பாட்டி கிடையாது, அங்கே அவங்க தாத்தாக்கு செகண்ட் ஒய்ஃபாக வந்தவங்க தான். அவங்க ஏதோ சின்ன குழந்தை தெரியாமல் பண்ணிருச்சு இப்படிலாம் நீங்கள் பேசலாமான்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்றாங்க. ரொம்பவே வந்துட்டு ஹான் ஹாப்பி ஆகிட்டு அது வந்துட்டு என்னோட பேபி தான், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி சேட்டப் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் சிஸ்டர் இன்லா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே பாட்டியுமே நீ என்ன வந்துட்டு நடிச்சிட்ருக்க, இங்கே வந்துட்டு நீ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு
சம்பாதிக்கலான்றதுக்காக என்னோட பேரே மேலே நீ பழிய போடுறியா? அவன் வந்துட்டு அப்படிப்பட்ட பர்சன்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு வேற ஒரு பொண்ணை மேரேஜ்க்கு முன்னாடி டச் பண்ண மாட்டான். நீ வந்து பொய் சொல்லிட்டு இருக்க. இந்த பேபி அவனோடது கிடையாதுல்லன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு டைவர்ஸ் வந்துட்டு பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் இவன் நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னா இவன் நான் சொல்கிறத கேட்பான். எனக்கு டைவர்ஸுமே கொடுத்துருவான்லன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாட்டி. நான் உண்மையிலேயே இவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவருமே என்னை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்கா. எனக்காக டைமண்ட் ரிங் ஃப்ளார்ஸ் அது இதுன்னு கொடுத்து என்னை ரொம்ப வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாரு. நானுமே ஒரு அளவுக்கு மேலே அவர் மேலே ரொம்ப வந்துட்டு ஆசையாகிட்டு ஓகே சொல்லிட்டே அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின் அவனை பிடிச்சி கிள்ளி விட்டுட்டு நான் மட்டும் பேசினா போதுமா நீயும் பேசுன்னு சொன்னதும் ஆமாம் பாட்டி நான் இவ்வளோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னோட குழந்தை தான் அப்படின்றத சொல்கிறான். எல்லாமே கிட்டி இவங்களுக்கு அங்கே ரொம்ப கோமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க போயிட்டு அந்த ஹார்ன் வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு பாட்டி, அவன் வந்து மாஸ்கை போட்டுட்டு ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சிட்டு இருந்தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவன் விட்டு திரியிறான். குழந்தை பேர் அவனோடதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவனுக்கு போயிருமேன்னு சொன்னதும் கிளவி மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா அப்படி ஒரு வில்லி கேவலமான லேடியாக இருப்பாங்க போல். மூஞ்சை வந்துட்டு ஒரு மாதிரி வச்சுட்டு உன் தாத்தா எந்திரிக்கட்டும் நான் வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சி அடித்து வெளியே வரட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுக்கு சுத்தமாக எது ஒரு பைசா கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க போனதுமே ஹீரோயின் விலைக்கு போய் நின்றுக்கிட்டு இப்படி ஒரு சீட்லாம் வராதுன்னு சொன்னதும் என்ன இப்போ அவங்க முன்னாடி பக்கத்தில் நின்றுக்கிட்டே ஹஸ்பண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினேன் லவ் பண்ணுறேன்னு இப்போ என்னாச்சுன்னு சொன்னதும் ஆக்டிங் பண்ணி உன்னை காப்பாற்றிருக்கேன் அதுக்கான ஃபீஸ் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவன் கார்டை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஏகப்பட்ட காசு இருக்குது நீ வந்துட்டு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறான். சரி இப்போ எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு கிளம்புறேன் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவங்க அப்பா அவளுக்கு கால் பண்ணிட்டு அந்த குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும், மரியாதை நீ வீட்டுக்கு வான்னு சொன்னதும் ஓ வீட்டுக்கு நான் ஏன் வரணும், உனக்கு என்ன எனக்கு சவாசம் இருக்குது, மரியாதை ஃபோனை வைன்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி விட்டுறா. அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் ஏன் ஃபோனவே கட் பண்ணிட்டான்னு சொன்னதும் இதுக்கு தான் அது பிறந்தப்பே வந்துட்டு கொலை பண்ணிடலான்னு சொன்னேன், நீங்கள் தான் வந்துட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் வந்துட்டு நான் வந்து மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா நான் வந்துட்டு இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்திருப்பேன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல, இப்போ என்ன நம்ம போய் உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணி நாங்கள் தவறுதெல்லாம் இவ்வளோ போய் உங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டோம், எங்கள் பொண்ணு கூட தான் சேர்ந்து மேரேஜ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு, அவளை போர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டான்னு சொன்னால் அவங்க வந்துட்டு அவளை அடித்து வெளியே வரட்ட போகிறாங்க, அவளுக்கு பொய்யா வந்துட்டு இது உங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை அங்கே போட்டு உடச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த லேடி பயங்கரமான வில்லி அங்கே வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட போய் உடனே அந்த ஜியா சிஸ்டர் நான் வந்துட்டு உங்களை இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க விரும்பலை, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க, நான் உங்களுக்காக அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய தியாகி மாதிரி அங்கே பேசினதும் மரியாதை எங்கேருந்து போ, நான் வந்துட்டு உனக்கு என்ன வந்து சிஸ்டர் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இப்படி உன் சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே இனி உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது என் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அடிச்சிடுறா. பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன பெத்த அம்மா மேலே கையவோ பேன் சொன்னதோ நீயா என்ன பெத்த அப்படின்ற செட் அவள் கேட்குறா. உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் வந்துட்டு என்ன சொல்கிறனோ அதை தான் கேட்டு நீ வந்துட்டு நடக்கணும்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு நான் வந்து காட்ஸை வச்சு பிடிச்சி அடித்து விலகி வெட்டினா தான் நீங்கள் அடங்குவீங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். உடனே அவங்க அப்பா அங்கே வந்துட்டு அவங்க அம்மா எல்லாருமே பேசுகிறாங்க, எங்கள் பொண்ணு வந்துட்டு ஜியா கூட தான் சேர்ந்து மேரேஜ் நடக்கவே இருந்துச்சு, ஆனால் இவ காசுப்பட்டு இப்படி வந்து வேறவன் குழந்தைய வேற வயிற்றுல சுமந்துட்டு அது உங்கள் குழந்தைன்னு போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, நாங்கள் வந்துட்டு இப்போ அவளை அடிச்சு இழுத்துட்டு போக தான் வந்திருக்கோன்னு சொன்னதும் அந்த ஜியாவுமே பெரிய நல்லவ மாதிரி அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நான் வந்துட்டு இப்படிலாம் உங்களை போஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் அந்த இடத்துல இந்த குழந்தை உங்களோட தான் ஒத்துருக்க மாட்டீங்கல்ல, நான் இந்த குழந்தையோட உண்மையான அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாரில் இருந்தவனை அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இது என்னோட பேபி தான் நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு லிசான்னு சொல்லும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கல்ல இவ வந்துட்டு எவ்வளோ சீப்பான ஒரு லேடி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு நான் இவ்வளோ ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதுமே ஆமாம் நான் ரொம்ப வந்துட்டு மோசமானவள் அப்படின்ற சொல்லிட்டு திரும்ப போட்டு அடித்ததுமே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு இவ்வளோ அடித்து வெளியே வரட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் ஹீரோ பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு என்ன பேபி அவங்களெல்லாம் போய் அடித்து உன் கை ரொம்ப பெயினாக இருக்கான்னு சொன்னதும் ஆமான்னு சொன்னதுமே அவன் ஊதி விட்டுட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அந்த கண்ணாடி போட்டவே சொல்கிறான் என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு, நீ வந்து ஏன் முன்னாடியே வேற ஒரு பர்சனை போய் ஃப்ளட் பண்ணிட்டு இருப்பியான்னு சொன்னதும் உன்ன மாதிரி அசிங்கம் பிடிச்சவங்க கூட போய் வந்துட்டு நான் இருந்திருப்பேன், நான் கண்டிப்பாக அது நடந்திருக்காதுன்னு சொன்னதுமே என்கிட்ட வந்துட்டு கேமராவுமே இருக்குது, நான் வந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறேன்னு சொன்னதுமே ஹீரோ கோவப்பட்டு ஒரு ரெத்தி தள்ளி விட்றா. அவங்க அம்மாவுமே என்கிட்ட வந்துட்டு எல்லா எவிடன்ஸ் இருக்குது இந்தாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனை கொடுத்ததுமே போனத்துக்கு உடச்சி போட்டுட்டு மரியாதையை இந்த டிக்கெட் எல்லாத்தையுமே அடித்து வெளியே வட்டி விட்டுருங்க, என் ஒய்ஃப் மேலே கையை வச்சான்ல இவன் கையை வந்துட்டு உடச்சி விடுங்கன்னு சொன்னதும் காலை பிடிச்சிட்டு அவங்க
கெஞ்சிட்டு சாரி கேட்குறான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, காசு கொடுத்து தான் என்ன நடிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க, அன்னைக்கு அவளுக்கு ட்ரக்கை கொடுத்து அனுப்பி விட்டதுமே இவங்க தான், அன்னைக்கு வந்துட்டு ஏன்ட்ட இருந்தால் ஆனால் வேற ஒரு பர்சன் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார் அப்படின்றத சொன்னதும் உடனே அவங்க வந்துட்டு எதுக்காக இப்படி எங்கள் மேலே பழிய போட்டுட்ருக்க, என்னை விட்ட காசு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நடிக்கிறாங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் ஷூ ஃபேமிலியிலேருந்து தான் இந்த ஆளுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டிருக்கு, இவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் உங்களை மாதிரி கேவலமானவங்களெல்லாம் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் உங்களோட கார்ட்ஸ் வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பேபி எடுத்துக்கோன்னு சொன்னதுமே இந்த மாதிரி அசிங்கங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே விடாதீங்க, அடித்து வெளியே வெட்டி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு பிடிச்சி எல்லாத்தையுமே அடித்து அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயின் அந்த பர்சன்ட்டு அன்னைக்கு வந்துட்டு என் கூட சேர்ந்து போன ஒரு பர்சனை நீ பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அவர் மாஸ்க் போட்டிருந்தாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தார், பெரிய பணக்காரர், பார்க்குறதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரியே தான் இருந்தாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனை வெளியே இழுத்து விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நீ இப்போ எதுக்காக ஏன் முன்னாடியே இன்னொரு பர்சனை பற்றி வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு இந்த குழந்தையோட உண்மையான அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்ன பண்ண போகிறேன் நான் என் வாழ்க்கையவே கெடுத்துருக்கான், அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே இவனுக்கு டர்ராக இருந்ததை கேட்டுட்டு இல்லைப்பா நான் சும்மா தான் சொன்னேன், அது வந்துட்டு எப்படினாலும் என் குழந்தைக்கு அவன் தான் அப்பா, அவன் கூட சேர்ந்து என்னோட லைஃப்பை நல்லபடியாக வாழணும், நீ அது வாசி பேசாமல் அதுக்கப்புறம் அவன் வந்துட்டானா எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துதாகணும், முடியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கூடிய சீக்கிரம் உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்க அப்பா கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன், உன் ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இருக்கும்போதே அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு போனப்போ தான் அவனுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ராங்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வேமா பிடிச்சி நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிடுறான். அவனுக்கு அந்த மார்க் வரக்கூடாது, அங்கே வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த வேலை தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே அடிச்சங்க வெளியே விட்டதுமே எல்லாமே வந்துட்டு கையை விட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன் அது கையில் கிடச்சப்பே கொலை பண்ணியிருக்கலாம், கொலை பண்ணியிருந்தா இன்றைக்கி வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க அம்மா அங்கே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ரொம்பவே புவரான பர்சனாக தான் இருக்காங்க. அந்த சைட்லேருந்து வரும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா குழந்தைய தூக்கிட்டு எப்படி எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. அப்போ வேமா போயிட்டு இவங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறப்ப ப்ளீஸ் என் குழந்தைய நீங்கள் காப்பாற்றுங்க, இதில் ஏகப்பட்ட காசு இருக்குது, இந்த காசு எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்க, என் பிள்ளைய மட்டும் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த காசை வச்சு இவங்க பணக்காரவங்களாக இருக்காங்க, அவங்க அப்படியே இறந்துமே போயிருக்காங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அப்படின்னா அவள் பிறந்ததுமே பெரிய பணக்கார வீடு, இப்போ போன வீடுமே பணக்கார வீடு, அவள் எப்படி இப்படி லக்கியாக இருக்கலான்னு சொன்னதோ அவள் பெரிய லக்கியாக இருக்கா, வேற ஒன்றும் கிடையாது, சும்மா வந்துட்டு அவள் நம்மகிட்ட வந்து இத்தனை நாளாக வேலைக்காரியாக தான் இருந்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் நம்ம பேசாமல் வந்துட்டு அவங்க பாட்டியை மீட் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடலாம். ஸோ வந்துட்டு அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க நம்மளுக்குமே ஹெல்ப் பண்ணி அவளை இந்த வீட்டில் இருந்து அடித்து விரட்டி விட்டுட்டு அங்கே அவர் கூட சேர்ந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்களான்னு சொன்னதுமே ஆமாம் இந்த ஐடியாவுமே நல்லது தான், நம்ம அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாமே கிஃப்டாக கொடுத்து அவங்கள எப்படியாச்சும் கவர் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ ஏன் அங்கே கீழே இறங்கி வந்தா அப்போ அசிஸ்டன்ட் புக்கெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் ஹஸ்பண்டாக கொடுக்க சொன்னாருன்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்க உங்களுக்காக டைமண்ட் ரிங்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி உங்கள் ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன் வந்து அங்கே பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண மேடம் சொன்னதும் நான் தான் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொன்னேன், இன்னும் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வந்துட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. செக்யூரிட்டி இவர் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன இவங்களுமே வந்துட்டு சிஇஓவா அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை நான் என் சிஸ்டர்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம அசிஸ்டன்ட் நாங்கள் அப்பா ஹீரோட்ட கால் பண்ணி அவங்க ஃபேமிலி வந்து திரும்ப அவங்க ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணேன்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அங்கே அவங்க கம்பெனிலேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் கூட சேர்ந்து அந்த கம்பெனி வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அது என்ன தைரியம் இருக்குது அவங்களுக்கு, அவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அதான் நம்ம வந்துட்டு ஜீசனோட கம்பெனி இருக்குல்ல, நம்ம அதில் வச்சு டிசைன் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அந்த கம்பெனிலேருந்து கால் வந்துடுது, உங்கள் கூட சேர்ந்து இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனியுமே ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவங்க எல்லாமே கைவிட்டு போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட வந்துடுறா. உன் ஹஸ்பண்டை சொல்லி இப்படி வந்துட்டு எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்க, கம்பெனி எங்கள் பேங்க்ராப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அவன் எனக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. என்னோட ஹஸ்பண்ட்னா அப்புறம் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார், ஒன்றை மாதிரி ஆள் கூட போய் என்ன அவருக்கு சவகாசம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. பட் இருந்தாலுமே அங்கே அவள் சொல்கிறா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுக்கணுன்றதுக்காக தான் குழந்தைய கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டு ஹீரோயினுக்கு அங்கே பழைய விஷயங்கள்லாம் யாவும் வந்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு.
எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த பாட்டி உடனே அவங்க சிஸ்டர்ட்ட போய், "நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அந்த குழந்தை வந்து அவனோடது இல்லைல. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே டவுட் இருந்துச்சு. நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த டாக்டரோட அட்ரஸ். இவ தான் அங்கே போய் வந்து செக்கப் பண்ணிட்டு இருக்கா. நீ அவங்ககிட்ட சொல்லி அபார்ஷன் பண்ண வச்சிரு. அதுக்கப்புறம் நான் வந்து அவன் கூட உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருேன்னு" சொன்னதும், ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவன் வேணும்னா இந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே இப்படி அசிஸ்டன்ட் நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும், அங்கே அவன் மேலே வேகமாக பேசுறதுக்காக போகிறான். அப்போ ஹீரோயின் ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து, "நீ இதில் வந்து எதுவும் பேச தேவை கிடையாது, சைன் பண்ணி கொடு. உன்னோட சொத்து எல்லாமே கிடைக்கிறதுக்கு நானுமே ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் நீ அதுக்கப்புறம் எனக்கு டைவர்ஸ் பண்ணிடணும்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சைன் பண்ண சொன்னதுமே அவனுமே பேசாமல் அங்கே வந்துட்டு சைன் பண்ணுறான். இப்போ அதை வாங்கி பார்த்தா அங்கே வந்துட்டு என்னத்தையும் எழுதி வச்சிருக்கான். "என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு" சொன்னதும், "உனக்கு என்ன சொன்னால் புரியாதா, உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ டைவர்ஸை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு பிடிச்ச அவன் பாட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிஸ்ஸை பார்த்ததுமே இதுக்கு முன்னாடி அங்கே கிஸ் பண்ண மாதிரியே தோணுது. பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவனா இது இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ தான் அவன் என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறா. அவங்க தாத்தா தான் மீட் பண்ணுறதுக்காக இவளை அனுப்பி விட்ருக்காங்க. பாரில் அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்டவன் அவன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் விலகி போன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை திட்டிட்டு இருந்தா. ஹீரோ போய் காப்பாற்றிருக்கான். இப்போ நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, என் கூட சேர்ந்து ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. ஹீரோயின் நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே படுத்துக்கிட்டதுமே, "நீ தான் அன்னைக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ண, ஆனால் என் மேலே பழிய போட்டுட்ருக்க பார்த்தியான்னு" சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சா இவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, "அட பாவி, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருந்த" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "காலங்காத்தால எதுக்காக அப்படிலாம் கோவப்படுற, பேபிக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம குட் மார்னிங் கிஸ் எல்லாம் கொடுப்போமா" அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு, "நீ வந்துட்டு எதுக்காக வந்து இப்படி பேசிட்டு இருக்க, நீ வந்து குழந்தை உன்னோடதுலன்னு உனக்கு தெரியலன்னு" சொன்னதும், "நீ எனக்கு சொந்தம்னா குழந்தைக்கு நான் தானே அப்பா" அப்படின்றதவன் சொல்லிடான். "இன்னைக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ண போறேன்ல, நானுமே உன் கூட சேர்ந்து வர்றேன்னு" சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், "நீ வரணுன்னே அவசியம் இல்லை, சரி ஓகே நீ வெயிட் பண்ணு" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க செக்அப் பண்ணிட்டு வந்துடுறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே டாக்டர் வந்துட்டு, "உங்கள் பேபி வந்துட்டு ஹெல்த் இல்லாமல் இருக்குது, இப்போ நம்ம உடனே அபார்ஷன் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோங்கமே உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு உயிருக்கே ஆபத்தாயிரும்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "நீங்கள் வந்துட்டு என்னத்தை உளறிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏகப்பட்ட டாக்டர்ஸ் தெரியும், நம்ம அங்கே போய் செக் பண்ணலாம்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சில நர்ஸவங்க போயிட்டு, "இந்த ஆளுக்கு பார்த்தியா, கட்டின ஒய்ஃபை விட இப்படி வந்துட்டு மோசமாக வந்துட்டு குழந்தை தான் முக்கியமாக இருக்குது" அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயின், "கண்டிப்பாக இது அபார்ஷன் பண்ணி தான் ஆகணுமான்னு" சொன்னதும், அவங்க ஆமான்னு சொன்னதுமே, "சரி ஓகே பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி போன தடவை நான் வந்தப்போ பேபி ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு" சொன்னதும், "போன தடவை நான் சரியாக ரிப்போர்ட்டை பார்க்காம இருந்திருப்பேன், ஆனால் இந்த தடவை வந்து இப்போ தான் கரெக்டாக செக் பண்ணியிருக்கேன்னு" சொன்னதும், "நீ சரியான ஒரு ஃப்ராடு, நீ டாக்டராக இருக்கவே தகுதி இல்லாதவன்னு" சொன்னதும், "எதுக்காக நீ இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன்னு" சொன்னதும், "ஏன்னா போன டைம் நான் வரவே இல்லையே, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்க, யார் இப்படி பண்ண சொல்லுதுன்னு" சொல்லி கேட்டதுமே அந்த லேடி ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறாங்க. அவனுமே, "நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உன்ன மாதிரி ஆளெல்லாம் டாக்டராக இருக்கவே தகுதி கிடையாது, இவ்வளோ பிடிச்சும் போது ஜெயிலில் போட்டுறான்னு" சொல்லிட்டு பேசினதுமே ரொம்ப பயந்து போயிட்டு, "ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, இவங்க சிஸ்டர் ஜியா தான் எனக்கு 1 மில்லியன் காசை கொடுத்து இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க, நான் வந்துட்டு பயந்துட்டு சொல்லிட்டேன்" அப்படின்றத சொன்னதும், "நீ பயந்துட்டு சொல்லலை, காசுக்காக சொல்லியிருக்க, கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட லைசன்ஸையுமே நாங்கள் கேன்சல் பண்ணாமல் விட மாட்டோம், நீ காசு வாங்கிட்டு மற்றவங்களையுமே இதே மாதிரி தானே பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, "நான் உண்மையிலே வந்துட்டு பாராட்டுறேன்ப்பா, நீ வந்துட்டு பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிட்ட, நானே வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து பயந்து போயிட்டு, நீ வந்துட்டு பேபியை வந்துட்டு அபார்ஷன் தான் பண்ண போறியோ" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது, "அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு" அவள் சொல்கிறா. "பேபி என்ன கிக் பண்ணிட்டு இருக்கான்னு" சொன்னதும், 4 மந்த்ஸில் போய் பேபி கிக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவன் காதை வச்சுட்டு, "நான் கேட்குறேன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின், 4 மந்த்ஸாக வந்து நீ எங்கே போன, இப்போ வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், 4 மந்த்ஸாக நான் வந்து உன்னை மீட் பண்ணதே இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் வந்துட்டு குழந்தையோட அப்பா கிடச்சா அடித்து வெளுத்து விட்டுருவேன்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு அவள் எதையுமே சொல்லவுமே பயமாக இருக்குது. பிறகு அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் உண்மையிலே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, உங்கள் அப்பாவோட கம்பெனியவே டோட்டலாக பேங்க்ரப்ட் அவர் பண்ணி விட்டார்" அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருது அவளுக்குமே. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வர்றான். ஹீரோ வந்ததுமே இவ பயந்து போயிட்டு, "என்ன பக்கத்தில் வந்துட்டுருக்க, மரியாதை விலகி போன்னு" சொல்கிறப்ப, "நீ வந்துட்டு பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் வந்துட்டு, "நீ என்னோட ஒய்ஃப் தானே, நான் உன்னை கிஸ் பண்ணிக்கலாமா" அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்ததுமே, "நீ என்ன லவ் பண்ணிட்டுருக்கான்னு" சொல்லிட்டு அவள் கேட்குறா. "ஆமாம்" அப்படின்றத அவன் சொல்லிட்டு பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போகும்போது அங்கே கதவை நாக் பண்ணுறாங்க. "இப்படி தாத்தாக்கு முழிப்பு வந்துருச்சு, நாளைக்கு மீட் பண்ணுறதுக்காக வாங்க, அவங்க உங்கள் 2 பேர்த்தையும் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு" சொல்லிட்டு இப்போ இந்த பாட்டியை பார்த்தா, இந்த கிழவனுக்கு எதுக்காக முழிப்பு வந்துச்சு, சொத்தை எல்லாத்தையுமே கொடுத்தா என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு உடனே அங்கே வந்துட்டு பாசம் பொங்குற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. "உங்கள் பேரன் பண்ணுற வேலையை
பார்த்தீங்களா, யாரோ வந்துட்டு குழந்தைக்கு அப்பாவா இருக்கவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சரியான ஃப்ராடுன்னு சொன்னதும், நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு அவன வர சொல்லுங்க. நானே அவன்கிட்ட நேரடியா பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருந்தான். நம்ம ஹீரோயின் கையில அவன் வந்து ஒரு ரிங்க போட்டுட்டு, நம்ம 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா க்ளோஸ் அவர் முன்னாடி நடிக்கணும். இல்லன்னா அவருக்கு இன்னுமே உடம்பு முடியாம போயிரும் அப்படின்றத சொல்றான். ரொம்ப வந்துட்டு க்ளோஸா இருக்க மாரி நடிச்சுட்டு இருக்கணும். நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்றான். அவள வந்துட்டு போய் கிஸ் பண்ணிட்டு, இதே மாரி தான் க்ளோஸா இருக்கணும். ஓகேவா? அப்பனா தான் அவருக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்கும் அப்படின்ட்டு சொன்னதும், மரியாதையா விலகி போ. இந்த சான்ஸ யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டுருக்கா. அப்ப அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுக்குமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கு. நீ ஏன் பயந்துட்டுருக்க? அதான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது யாரும் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அங்க தாத்தாவ மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு போனதும், அவங்கள அங்க பார்த்ததுமே இவங்களுக்கு ஹாப்பியாகிற மாரி அங்க பாட்டி பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்காக தான் தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அவங்க கையில வந்து வெட்டிங் ரிங் இருக்கலாம் பார்த்துட்டு, அங்க தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நீங்க ரொம்பவே 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயின் எப்படி தாத்தா இவன மாரி ஒரு ஆள போய் பிடிக்காம இருக்கும்? அவ்வளோ தூரத்துக்கு ஹேண்ட்ஸமா இருக்காரு. என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசினதுமே, ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, அவனுமே அதே மாரி அங்க வந்துட்டு பொய்யா பேசிட்டு இருக்கான். அப்ப அவங்க சரி நீங்க கிளம்புங்க நான் வந்து பேசிக்கிறேன் அவங்ககிட்டன்னு சொன்னதும், இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நம்ம இவ்வளோ நாளா பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிரும் போலயே, தாத்தாக்கு அங்க ரொம்ப கோவமே வரலையேன்னு சொன்னதும், நீ வேற அந்த ஆள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் வந்து சந்தேகத்த விதைச்சிருக்கேன் பாத்தியா மனசுல, அவர் கண்டிப்பா அத பத்தி விசாரிப்பாரு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அங்க அந்த ஜியா கால் பண்ணிட்டு, நான் பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொன்னதும், ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 2 டேஸ்ல தாத்தாவோட பர்த்டே இருக்கு. அதுக்காக நீ அங்க வா, ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்க கலந்து அவன் கூட சேர்ந்து ஒண்ணா இருந்து குழந்தைய பெத்துக்கோ. அதுக்கப்புறம் யார் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி ஐடியா குடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பார்த்தா அங்க அந்த பாட்டி வந்துட்டு ஏகப்பட்ட அங்க டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டு, இப்ப டிஎன்ஏ எடுக்கணும்னு சொன்னதும், நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும், ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏன் அந்த பேபி வந்து அவனோடது இல்லையா? பயந்துட்டு இருக்கியா? உண்மை வெளிய வந்துரும்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னோட ஒய்ஃப நீங்க யார கேட்டு இந்த மாரி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நானா ஒண்ணும் பண்ணலப்பா. உன்னோட தாத்தா இத பண்ண சொன்னாரு அப்படின்றத சொன்னதும், அவனுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க தாத்தாவுமே எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்க? அது வந்துட்டு உன்னோட பேபி தானே. டிஎன்ஏ எடுத்து பார்த்தா எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் அவுட் ஆக போகுதுன்னு சொன்னதும், ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஹீரோ எடுத்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும், என்ன நீ பேசிட்டு இருக்க? நீ வந்து மாட்டிக்குவ அப்படின்றத சொன்னாலுமே, அவன் சிரிச்சுட்டு நீ வந்துட்டு கிளம்பு. நானா வந்து லேடி டாக்டர் தான் செக் பண்ணணும்னு சொல்லிடுறான். அங்க ஹீரோயின் வந்து அப்படின்னா இவன் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அங்க பிளட் ரிப்போர்ட்டுமே வந்துடுது. பார்த்தா டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகி வந்ததும், அதை பார்த்துட்டு எங்க தாத்தா ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. அந்த பாட்டி ஆனால் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இது எப்படி உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் உனக்கு எதுக்கு இவ்வளோ வயிற்றுச்சலா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு உண்மையோ பொய்யோன்னு தான் நினச்சேன்னு சொன்னதும், நான் வந்து பெஸ்ட்டான டாக்டராக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியானதுமே நம்ம ஹீரோயின்மே அப்படின்னா வந்துட்டு இவன் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. வந்து ஒரு வேளை இவன் தான் அன்றைக்கி நைட்டு என் கூட சேர்ந்து இருந்தானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இவர் எங்கே வந்துட்டு போயிருந்தான்னு சொல்கிறப்ப அவர் வந்துட்டு டக்குன்னு வந்து இப்படி அவர் பப்புக்கு தான் போயிருந்தான்னு சொல்லிட்டு இல்லை அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட வந்து கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்புறம் டேட் பண்ணுறதுக்குமே போயிருந்தான்னு சொன்னதும் அவருக்கு எதுவும் புரிய மாட்டேது. சரின்னு சொல்லிட்டு எதையுமே பெருசாக எடுத்துக்காம விடுச்சா. அப்போ அங்கே வந்துட்டு கால் வருது, உன்னோட குழந்தையோட அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் சொல்கிறதுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே வந்துட்டு ஒரு பழைய கிளாஸ்மேட் தான் இருக்கான். ஆல்ரெடி ஜியா வந்து காசை கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கா. உனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்ல, பேசாமல் அவள் குழந்தையோட நீத்துக்கு ஏற்றுக்க ரெடி இருந்தேன்னா அவட்ட ஆக்டிங் பண்ண அந்த குழந்தை உன்னோட தான் சொன்னதும் அவனுமே அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு இவன் மேலே டவுட் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு சில கேள்விகள்லாம் ட்விஸ்ட்டாக வந்துட்டு அங்கே கேட்டதுமே அவனுக்கு சரியாக எதுவுமே வந்துட்டு கரெக்டாக பேச தெரில. எங்கே மீட் பண்ணோம், எங்கே வந்துட்டு ஒன்றா போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டா. அவள் நீ வந்துட்டு இப்படி ஃப்ராடுத்தனை வேலை பண்ணுறதெல்லாம் விட்டு இந்த மாதிரி பண்ணேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கும்போது இந்த பாட்டி இந்த ஜியாவுமே சேர்ந்து அதெல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அனுப்பி விட்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் பண்ணியே ஆவாங்க. இவ எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே ஹீரோ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இவனதுக்காக நீ போய் மீட் பண்ண அப்படின்ட்டு சொன்னதும் அவன் வந்து சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தான். என்னோட குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு அதனால தான் பேசிட்டு வந்தேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை இப்படியே வந்து போச்சுன்னா யாராச்சும் வந்துட்டு குழந்தையோட அப்பான்னு போய் சொல்லி ஏன்ட்டு வந்து இவ்வளோ பறிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அங்கே வேகமாக போயிட்டு அவளை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே இப்படிலாம் என்கிட்ட நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. இந்த குழந்தையோட உண்மையான அப்பான்னு சொல்லிடுவோமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேச வர்றான். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு முக்கியமான வேலை வந்துடுது, பேச முடியாமல் போயிடுது.
பிறகு இவளை பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த பாட்டிக்கு அங்கே ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துட்ருக்கா. அந்த லேடியை பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நெக்லஸ் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த பார்ட்டிக்கு வந்தா அவளும் அதே மாதிரி வந்து நெக்லஸை போட்டுட்டு வந்ததுமே வெக்கமா இல்லையா இப்படி வந்து ஃபேக்காக நீ போட்டுட்டு சுற்றுறேன்னு சொன்னதும் எது ஃபேக் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட தான் வந்துட்டு ஒரிஜினல்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரூவ் பண்ணிடுறா. ஸோ இந்த பாட்டி எல்லாருமே அங்கே வந்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ வயசாகி போய் வந்துட்டு இப்படி ஃபேக்காக போட்டுட்டு சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஜியா எங்கே இருக்க நீ உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தா அவள் ஆல்ரெடி பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவங்க 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு தாத்தாக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஹீரோவோட ட்ரிங்க்ஸில் அவங்க ட்ரக்கை கலந்து விட்டுருக்கா. ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே பக்கத்தில் அவன் வந்ததும் மரியாதை தள்ளிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ரூமுக்கு வந்துடுறான். ப்ளீஸ் நீ என்னோட ஒய்ஃப் தானே எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எந்திரிக்கும் போது நைட்டு ஒன்றா கூட சேர்ந்து இருந்த மாதிரியே ஏன் எனக்கு தோணுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. என்னாச்சு என்ன பார்க்குற அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது உன்ட்ட நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த குழந்தையோட அப்பா நான் தான் சொன்னதுமே நீ வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அதை தானே சொல்லிட்டு இருக்க. என் குழந்தைக்கு வாண்டடாக அப்பாவாக இருக்குது அப்படின்றத சொன்னாலுமே அங்கே வந்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. உண்மையை சொன்னாலும் வந்து ஏற்றுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு பிறகு இவங்க ஃபேமிலியை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியோட பென்டென்ட் ஒன்று கிடச்சிருது. ஸோ இவன் வந்து பெரிய வந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணு, வென் ஃபேமிலியோட பொண்ணு. பேசாமல் வந்துட்டு நம்மளோட பொண்ணு ஜியா வந்துட்டு அவங்க ஃபேமிலி பொண்ணாக நடிக்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோ கூட வந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட ஆரம்பிச்சிடுறா. ஆக்ஷன் பார்ட்டியுமே இருக்குது. அந்த பார்ட்டிக்கு அங்கே வந்தால் அவங்க தாத்தா பார்த்தா வேறு ஒரு பொண்ணை வந்துட்டு அங்கே அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்காரு போல். அங்கே அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டர் ஆகிருது. ஏன்னா அவன் தான் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவை கொலையுமே பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ வந்து இந்த பொண்ணை பார்த்தா உண்மை இல்லாமல் வெளிப்பட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது. பட் தாத்தாக்கு அவளங்க பார்த்துட்டு பார்க்குறதுக்கு என் பொண்ணு மாதிரியே இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதை பற்றி கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இவங்க ஃபேமிலி போயிட்டு இதான் உங்களோட பொண்ணோடது இந்த பாருங்க பென்டென்ட் அப்படின்றத செட்டு கொடுக்குறாங்க. உங்கள் பேத்தி வந்துட்டு ஜியாதா அப்படின்றத சொன்னதும் அங்கே உடனே அவளுமே அங்கே ட்ராமா பண்ணதுமே கடைசியில் பார்த்தாங்க வந்துட்டு தாத்தாக்கு உண்மை இப்போ புரிஞ்சுக்கிறது. காசுக்காக ஃபேக்காக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடித்து எல்லாத்தையுமே விரட்ட சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்னோட உண்மையான பேத்தியை பற்றி விசாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த கொலகாரன்ட்டே வேறு போய் சொல்லிட்டுருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனோட பர்த்டேக்காக அவங்க வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். இந்த அசிஸ்டண்டோட பொண்ணு தான் அங்கே வந்துட்டு தாத்தாட்ட இவன் ஃபேக்காக வந்துட்டு எடுத்து கொடுத்து தத்தெடுக்க வளர்த்துக்க வச்சுருக்கான். சொத்துக்காக தான் இப்படிலாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு சொத்தெல்லாமே அபகரிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. பிறகு அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரெனியூவல் பண்ணுறதை பற்றி அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போதே இப்படி எல்லாருமே க்ளோஸாக வந்தால் சொத்து எல்லாமே போயிருமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது இப்போ அந்த பொண்ணோட பேக்கை நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் அவளோட டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம லீக் பண்ணி விட்டோம்னா கம்பெனியோட ரெப்புடேஷனே வந்து கெட்டு போயிடும்னு சொன்னதும் அதே மாதிரியே வந்துட்டு பண்ணிடுறாங்க. அங்கே ரிப்போர்ட்டர் செட்டெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க அங்கே கால் பண்ணுறான். அந்த ஸ்கூல்மேட் தான். நீ வந்துட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்னோட ஒய்ஃபை எனக்கு என்ன காப்பாற்ற தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஹீரோயினை எப்படியோ காப்பாற்றிடுறான். அப்போ அவங்க அந்த வளர்த்த பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு காசெல்லாமே கொடுத்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்காக அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான். ஸோ அவங்களுமே வந்துட்டு அங்கே பொக்கேலாம் கொடுத்து நம்ம ஹீரோயினை எப்படியோ வந்துட்டு கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வர சொன்னதாக வெளியே வர வச்சு அவளை போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ வந்துட்டு பிறந்ததும் பணக்கார வீடு வாழ்கிறதும் பணக்கார வீடுன்னு இருப்ப. நாங்களாம் இழிச்சவாங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப நாங்கள் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை பெற்றவங்க கிடையாது, உன்னை எடுத்து வளர்த்தவங்க தான். அந்த நன்றியாச்சும் உனக்கு இருந்துச்சான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீங்கள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு அவ சொல்றா. கடைசியில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே அடித்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு ஹீரோயினை எப்படி அவன் காப்பாற்றிடுறான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தான். அவங்க ஒரிஜினல் தாத்தா வந்துடுறாரு. நீ தான் என்னோட பேத்திமா, நான் இதை பற்றி விசாரித்ததில் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே வந்துட்டு உனக்கு பர்த் மார்க் இருக்குது பார்த்தியா, அது என் பொண்ணுட்டையுமே இருந்துச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகிடுறா. அங்கே தாத்தா அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக அவளுக்கு சொந்தமான ஃபேமிலி கிடச்சதை நினச்சி அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு.
எல்லாத்தையுமே பேசாமல் வந்துட்டு தாத்தா வந்து இவளோட பேரில் எழுதி வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிடுறாரு. அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ வந்து பிளான் பண்ணியுமே எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த ஆளை போட்டு தள்ளிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நிம்மதியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவரை கொலை பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறாங்க. பாலில் விஷத்தை போட்டு அங்கே வம்பு பண்ணி ஊற்ற போகிறாங்க. ஆனால் அப்போ அங்கே கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்கள் 2 பேர் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் உங்களை பற்றி நாங்கள் விசாரித்ததில் கண்டுபிடிச்சிட்டோம், உங்கள் பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணதுக்குமே காரணம் இவங்க தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆளோட பொண்ணை வச்சு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வளைச்சி போட பார்த்துருக்கான் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே அவருக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிருது. ஃபைனலாக நம்ம ஹீரோ அவகிட்ட சொல்லிடுறான், உண்மையிலேயே அந்த பேபி என்னோட தான், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு எதையாச்சும் புரிஞ்சிட்ருக்காதான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு, அப்படின்னா இத்தனை நாளாக என்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தேன், நான் இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக வந்து உன்ட்ட அந்த டைவர்ஸ் வாங்கி தான் ஆவேன் அப்படின்றத சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இப்படியே வந்து 9 months ஆகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு டெலிவரிக்காக வந்து சேர்த்துருந்தா இவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே தாத்தா அவங்க 2 பேருமே அவனை தான் கோவப்பட்டு திட்டாங்க, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி வந்துட்டு போய் சொன்ன அந்த பொண்ணுட்டேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தா அவளுக்கு ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட சாரி நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னாலுமே நாங்கள் கண்டிப்பாக யாருமே கேட்க மாட்டோம், நீ போய் சொல்லியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் தான் இருப்போம்மா, நீ வந்துட்டு என்ன வேணாலும் இவனை பனிஷ் பண்ணுன்னு சொன்னதும் கூட சேர்ந்து நான் டைவர்ஸ் கண்டிப்பாக வாங்குவேன்னு அவள் சொன்னதுமே அவன் வேமா அங்கே வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட்டு கிழிச்சு போடுறான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட்டு இல்லையே எப்படி நீ வந்துட்டு என்ன டைவர்ஸ் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.